மகாபெரிவாச்சரணம். மகாபாரதம் அத்தியாயம் 14 குணத்ரய விபாக யோகம். இது அற்புதமாக ஒவ்வொரு யோகத்தினுடைய பெயரிலுமே அது என்ன யோகம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது புரியல. இதில் குணத்ரய விபாக யோகம். த்ரய அப்படின்னா 3. இப்போ 3 குணங்கள் நம்மளுக்கு தெரியும், சத்வரஜதமோ அப்படின்னு சொல்லிட்டு. விபாகம் அப்படின்னா அதிலிருந்து விடுபடக்கூடியது. ஏன்னா யோகம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல போய் சேர்வது, ரெண்டும் சேர்வது. இங்கே எங்கே போய் சேர வேண்டும் என்றால் பரம்பொருளுடன் சேர வேண்டும். அப்போ நம்ம ஆல்ரெடி எங்கே சேர்த்து வச்சுருக்கோம், இந்த குணங்களில் நம்மளை அப்படியே இந்த சரீரத்தை ஆத்மாவை அப்படி போட்டு பின்னி பிணைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ இந்த ஆத்மாவை அதுலேருந்து நம்ம விடுபட வைக்கணும். அப்போ அதற்காக சொல்லப்பட்டது தான் குணத்ரய விபாக யோகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கிருஷ்ணர் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு விஷயம்தான். பரம்பொருள், பகவான், ஆத்மா, பிரம்மம், பரபிரம்மம், இப்படி ஒரே விஷயங்களை மீண்டும் மீண்டும் இன்னும் எப்படி சொன்னால் தெளிவாக புரியுமோ அப்படி சொல்லிக்கொண்டே வருகிறார். ஏன்னா சொல்லப்படக்கூடிய விஷயம் மிகவும் ஆழ்ந்த பொருளை கொண்டது, ஆழ்ந்த தத்துவங்களை கொண்டது, எளிதில் புரிய முடியாதது. அதுவும் இந்த யுத்த காலத்தில் நின்று கொண்டு அர்ஜுனனுக்கு புரியுமா? இப்ப நம்ம மாதிரி தான் நம்மளும் என்ன பண்றோம், இந்த வாழ்க்கை அப்படிங்கிற யுத்த காலத்துல தினமும் நமக்கு தெரியாமலேயே எத்தனை எதிரிகளோடு நாம் மோதிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா. நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு இருக்கவங்களே பகைவர்களாக மாறி நமக்கு யுத்தம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று குழம்பி இருக்கிறோம் இல்லையா. அது குருக்ஷேத்திர களம், இது நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களத்தில் நாம் நிற்கிறோம். ஆக அர்ஜுனனும் நாமும் ஒரே இடத்தில் தான் நிற்கிறோம். ஆக அர்ஜுனனுக்காக சொல்லப்பட்டது மட்டுமல்ல, கீதை நமக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறார் பகவான். ஆக இது எப்படி உற்பத்தியானது? இயற்கை அன்னையின் கருப்பையில் நான் உணர்வு என்ற உதையை விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவாங்க. எங்கிருந்து இந்த ஆத்மா சரீரத்தை சேருது அப்படின்னா, இந்த பயிர்களில் இருந்துதானே. என்ன அப்படின்னா, அங்கே மழை பெய்கிறது, மழையிலிருந்து இங்கே பயிர்களில் சேருகிறது. இந்த பயிரை உண்ணக்கூடிய இந்த தானியமோ ஏதோ ஒரு விஷயம், அதை நாம் சாப்பிடுகிறோம். அப்படி சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு சரீரத்திற்கும் என்று ஒரு ஆத்மா போய் சேர்கிறது அப்படின்னு மிகப்பெரிய தத்துவத்தை கொண்ட ஒரு விஷயம். அப்ப இதுல போய் தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தோன்றிய உடனே இந்த ஆத்மா அப்படி தெளிவா இருக்கா அப்படின்னா, பிறக்கும் வரையில் ரொம்ப தெளிவா இருக்குமா. கடவுளிடம் பிரார்த்தனை கூட செய்யுமா, என்னை எதற்காக மீண்டும் இந்த சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை கொடுத்து எனக்கு பிறப்பை கொடுக்கிறாய் இறைவா, என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் அப்படின்னு கெஞ்சுமா. அப்படி கெஞ்சி கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா இந்த பூமியை தொட்ட மறுக்ஷணமே அப்படியே அந்த எண்ணத்தையே மறந்து விடுமா. இதுதான் அந்த மாயை. இப்ப இந்த ஆத்மாவை என்ன குணங்கள் மூடிக்கொண்டிருக்கிறது? சத்துவகுணம், ரஜோகுணம், இந்த தமோ குணங்கள் அப்படி பிணைந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆத்மாவை இது மூடிருச்சுங்களாங்க. அப்ப நம்மளுக்கு அந்த ஆத்மாங்கிறதே மறந்து போச்சு. நம்ம சரீரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆக பிறக்கும் பொழுது ஆத்மா எவ்வளவு சுத்தமோ அவ்வளவு பரிசுத்தமா இருக்குமா. பியோர்னு அவ்வளவு பியோர் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடியது அந்த தூய்மையாக பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த குணமானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப எந்த இடத்தில் பிறப்பு எடுத்திருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. சரி, சத்துவகுணம் இருக்கக்கூடிய இடத்தில் பிறந்திருந்தால் சுகத்திலும் ஞானத்திலும் அதை ஈடுபடுத்திக் கொள்ளும். அடுத்தது ரஜோகுணம், ஆசையும் வேட்கையும் பற்றும் இயல்பையாக கொண்ட ரஜோகுணம் என்ன பண்ணும் அப்படின்னா, பல்வேறு முயற்சிகளை தொடங்குவதிலும் அதனுடைய பலன்களை அனுபவிப்பதிலும் ஈடுபடுமா. அடுத்தது தமோகுணம் சொல்லிட்டோம். இந்த தமோகுணம் என்ன சொல்றாங்க? அறியாமை மற்றும் மதிமயக்கம் இதனுடைய இயல்பு. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, சதா சர்வ காலமும் தூக்கம், சோர்வு, தவறுகள் செய்வதில் ஒருவனை ஈடுபடுத்தி கொண்டே இருக்கும். அப்ப 3 குணங்களையும் சொல்லிவிட்டார், அதனுடைய தன்மைகளை சொல்லிவிட்டார். இப்ப இந்த 3 குணங்களும் எதை நோக்கி நம்ம இழுக்கின்றன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. இந்த சத்துவகுணம் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்பத்தை நோக்கி இழுக்கின்றது. இந்த ரஜோகுணம் செயல்கள் செய்வதில் ஈடுபடுத்துகிறது. தமோகுணம் சோம்பல், தவறுகள் செய்வதில் ஈடுபடுத்துகிறது. சரியா?
அப்ப இந்த இதுல 2 குணங்களை பின்தள்ளி ஒன்று மேலோங்கி நிற்கிறது. நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு குணம் மேலோங்கி இருக்கிறது. அதைத்தான் சொல்றாரு, அந்த 3 குணங்கள் இருந்தாலும் ஒரு குணம் என்ன பண்ணுமா, மற்ற 2 குணங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து நிற்கும். அப்ப அந்த குணத்தை வைத்து, அவர்களுடைய இயல்புகளை வைத்து அவர் எந்த குணத்தை கொண்டவராக இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப எப்ப இந்த உடல் மற்றும் புலன்களில் தெய்வீக ஒளியும் அறியும் சக்தியும் ஏற்படுகிறதோ அப்ப சத்துவகுணம் ஓங்கி இருப்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இந்த ரஜோகுணம் அதிகமாக இருக்கும் போது என்னங்க வரும்? பேராசை, சுயநலமான காரியங்களில் ஈடுபடுதல், அமைதியின்மை, போகங்களில் நாட்டம், இதெல்லாம் தோன்றும். அடுத்தது தமோகுணம். அதுதான் முதல்ல சொல்லிட்டாங்களே சோம்பல் அப்படின்னு. அப்ப சோம்பலும் நம்பிக்கையின்மையும் உள்ளதென்றால் அதுதான் அங்க என்ன இருக்கு, தமோகுணம் தான் ஓங்கி இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த 3 குணங்களையும் சொல்லிவிட்டோம். அப்ப இந்த ஜீவாத்மா எப்படி இருக்க போகிறது? இந்த ஜீவாத்மா சத்துவகுணம் ஓங்கி இருக்கும் பொழுது மரணம் அடைகிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்பழுக்கு இல்லாத நல்ல அற்புதமான உலகத்தை அடைகிறது. இதே இந்த ஜீவாத்மா ரஜோகுணம் உள்ள பொழுது மரணம் அடைந்தால் கர்மப்பற்று இருக்கக்கூடியவர்களிடையே பிறக்கிறது. அடுத்தது, தமோ குணத்தில் இருக்கும் பொழுது இறந்தால் அறிவிலிகளாகிய புழு பூச்சியாக பிறக்கிறான். பார்த்தீங்களா, நம்ம எத்தனையோ புழு பூச்சிகளை பார்க்கிறோமே. அதில் சொல்லுவாங்க இல்லையா, சிவபுராணத்தில் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பிறவியாக. அப்படித்தான் நாம் பார்க்கக்கூடிய எத்தனையோ பிராணிகளாகட்டும் தாவரங்களாகட்டும் அனைத்தும் ஏதோ ஒரு பிறவியில் அவர்கள் மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த பிறவியில் அவர்கள் செய்த கர்மத்தின் பலனாகத்தான் இப்படியெல்லாம் பிறவிகள் கிடைக்கின்றன. சரி, அடுத்தது நற்சகை. நாம நல்ல செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதனுடைய பயன் சாத்வீகம், தூய்மை, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். அடுத்தது ரஜோகுணம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே செயல்கள் செய்து கொண்டிருந்தால் அதனுடைய பயன் எப்பவும் என்னவா இருக்கும் அப்படின்னா துன்பம் மற்றும் தான் இருக்கும். தமோ குணத்தால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் என்றுமே அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்ல போய் சேர்ந்துருங்க. ஆக எப்ப நமக்கு ஞானம் தோன்றும் என்று தெரிகிறதா அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்ட உடனே நம்மள மாதிரியே அர்ஜுனரும் டக்குன்னு பதில் சொல்லிடுறாருங்க. சாத்வீக குணத்தில் இருந்துதான் ஞானம் தோன்றுகிறது கிருஷ்ணா. ரஜோ குணத்தில் இருந்த பேராசை, தமோ குணத்திலிருந்து கவனமின்மை, மோகம், அஞ்ஞானம் தோன்றுகிறது. இப்பொழுது எனக்கு தெளிவாக புரிந்து விட்டது கிருஷ்ணா, ஏன் துரியோதனிடம் எத்தனை போட்டி பொறாமை இருக்கின்றது என்று. அவனிடம் இருக்கக்கூடிய குணம் என்று எனக்கு புரிந்து விட்டது. ஆக நம்மிடம் இருக்கக்கூடிய குணங்கள் தான் நம்மை ஆட்டி படைக்கின்றன, நம்மை அந்த வழியிலேயே இழுத்து செல்கின்றன. ஆம் அர்ஜுனா, சரியாக சொன்னார். இப்பொழுது புரிந்து விட்டதா? சத்துவம் ஒருவனை மேல் கதிக்கும், ரஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜோகுணம் இடைநிலைக்கும், தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமோகுணம் கீழ்நிலைக்கும் கொண்டு செலுத்தும். எப்ப இந்த குணங்களை தவிர கர்த்தா இல்லை என்பதையும் பரம்பொருள் முப்புணங்களுக்கும் முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டது என்பதையும் ஒருவன் நன்கு அறிகிறானோ அப்போது என்னை அடைகிறான். இப்பொழுது புரியுதா? ஒரு ஜீவன் எப்பொழுது என்னை வந்து அடையும் என்று, எதற்காக இத்தனை பிறவிகளை நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்று. ஏதாவது ஒரு பிறவியிலாவது இந்த ஜீவன் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு என்னை வந்து சேர்வதற்கு முயற்சி செய்கிறதா என்று பார்த்து கொண்டே இருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பிறவியில் அதற்கு இந்த ஞானம் கிடைக்கும். அதுவரை நான் பொறுமையாக காத்திருக்கிறேன் அர்ஜுனா அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு கண்களில் எவ்வளவு பிரவாகமோ அப்படி கண்ணீர் பிரவாகம். உனக்கு தான் எத்தனை கருணை கிருஷ்ணா. நாங்கள் எவ்வளவு பாவங்கள், இதோ பாருங்க துரியோதனன் பாவத்திலும் பாவம், எவ்வளவு பெரிய பாவமோ அவ்வளவு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கும் ஒரு நல்ல பிறவி கிடைக்கும், அவனும் இந்த நல்ல கதியை அடைவான் என்று நீ காத்து கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னுடைய கருணைக்குத்தான் அளவே இது கிருஷ்ணா என்று அர்ஜுனன் சொல்லிக்கொண்டே கையை கூப்புகிறான். ஆமாம் அர்ஜுனா, இந்த உடம்பை உருவாக்கும் இந்த முக்குணங்களையும் கடந்து பிறப்பு, இறப்பு, மூப்பு, துன்பம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெற்று ஜீவாத்மா என்னை
அடைகிறது. இப்படித்தான் இந்த ஆத்மாவின் பயணம் இருக்கிறது அர்ஜுனா. இப்பொழுது பார்த்தாயா, உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடைகள் கிடைத்து கொண்டே இருக்கிறதா? ஆக குணங்களை கடந்து நிற்பவனுடைய தன்மைகள் என்னவென்று மீண்டும் அர்ஜுனன் கேட்கிறான். ஏன்னா குணங்கள் இல்லை என்றால் அது எப்படி இருக்கும், அந்த தன்மை எப்படி இருக்கும் என்று நமக்கு யோசிக்கவே தெரியவில்லை இல்லையா? ஏனென்றால் அந்த தன்மையில் இருப்பவருக்குத்தான் இப்படி இருக்கும் என்று சொல்ல முடியும். நாமும் அப்படி யாரும் பார்த்தது கிடையாது இல்லையா? அப்ப கிருஷ்ணர் சொல்கிறார், முக்குணத்தில் எதுவாக இருந்தாலும் அது வாய்க்கும் போது வெறுப்பதும் இல்லை, ஒழியும் போது விரும்புவதும் இல்லை. இப்ப ஒருத்தருக்கு இந்த பிறவியில் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியாது இல்லையா? ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு தீய விஷயங்களையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? ஐயோ, எனக்கு இப்படி வாய்த்து விட்டதே என்று வெறுப்பதும் கிடையாது, இதை நான் விரும்ப மாட்டேன் என்று அவர் மனது நினைப்பதும் கிடையாது. ஆக நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதை அப்படியே அணைத்து சந்தோஷப்படுவதும் கிடையாது. அந்த நேரங்களில் எல்லாம் அவன் சாட்சியாக நின்று கொண்டு குணங்களே செயல்களுக்கு காரணம் என்பதை நன்கு உணர்ந்து அந்த ஆன்மா அப்படிங்கிற விஷயத்தில் அசையாமல் நிற்கிறான். அப்ப அந்த ஆத்மா அப்படிங்கிற விஷயம்தான் இங்க ரொம்ப முக்கியம். அப்போ அவனுக்கு இந்த இருமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்பு, பகல் இரவு, வேண்டும் வேண்டாமை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான் என்றால், தான் ஒரு கருவி, அவ்வளவுதான். நம்மை வைத்துக்கொண்டு இந்த பகவான் இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். இதில் நமக்கு ஒன்றும் ஆகப் போவதில்லை. இந்த செயல்களை செய்ய சொல்லி நமக்கு கட்டளை, நாம் செய்துவிட்டு போகலாம் என்று நினைத்து விட்டால் அது நன்மையோ தீமையோ அது அவனை பாதிக்காது. இரண்டிலும் ஒருமித்த மனத்தோடு தானே அவன் இருக்கிறான். ஆக நானே அழியாத மோட்ச நிலையான பிரம்மத்திற்கும் நிரந்தரமான தர்மத்திற்கும் ஒப்பிலா இன்பத்திற்கும் இருப்பிடமாக இருக்கிறேன் அர்ஜுனா. ஆக உன்னை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ அர்ஜுனா. எவன் ஒருவன் ஒருமித்த பக்தியால் குணங்களை கடந்து நிற்கிறானோ அவனே என்னை அடைய தகுதியானவன். அதைத்தான் இங்க இந்த திரயம் அப்படின்னு சொல்லிட்டு குணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த யோகம் குணத்ரய விபாக யோகம். மகாபெரியவா சரணம்.